வணக்கம். தமிழில் ஏபிஐ சர்வர் கற்கலாம் பகுதி 7. ஏற்கனவே நம்ம மூவியை லிஸ்ட் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி நேம் வச்சு சர்ச் பண்ணியிருக்கோம், க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம டேட்டா பேஸில் இருக்கிற மூவியை டெலீட் பண்ணுறதுக்கான ஏபிஐ தான் பார்க்க போகிறோம். எப்பயுமே ஏபிஐ டெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட கான்ட்ராக்ட், அதாவது எப்படி நம்ம ப்ரௌசரில் இருந்தோ இல்லை ஒரு கிளைண்ட் சைடில் இருந்தோ எப்படி அந்த ஏபிஐ கால் பண்ணுவோம் அப்படிங்கிற யூஆர்எல், ஹெச்டிடிபி மெத்தட், அதுக்கான ரெஸ்பான்ஸ் ஃபார்மேட் எல்லாமே நம்ம முன்னாடியே டிஃபைன் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம ஏபிஐ டெவலப் பண்ணுறப்ப நமக்கு ஈஸியாக இருக்கும். அந்த வகையில் நான் இப்போ ஒரு ஏபிஐ நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணுறோம். நான் ஏற்கனவே இருக்கிற ஃபைண்ட் மூவி பை நேம் அப்படிங்கிற ஏபிஐயை நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன், அதை ரீநேம் பண்ணுறேன் டெலிட் மூவி அப்படின்னு. இப்போ ஹெச்டிடிபி மெத்தடை நம்ம டெலிட் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கணும். டெலிட் ஏபிஐக்கு டெலிட் மெத்தட் பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் இது வந்து ஹோஸ்ட் நேம், லோக்கல் ஹோஸ்ட் 3000ங்கிறது. அதுக்கப்புறம் மூவிஸ் அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் இருக்கும். அப்படின்னா நம்ம மூவிஸ்க்கு கீழே என்னென்ன ஏபிஐஸ்லாம் வருதோ, க்ரியேட், டெலிட், அப்டேட் எல்லாமே அந்த மூவிஸ் ஸ்லாஷ்ன்னு வரும். அதுக்கப்புறம் வர்றது வந்து நமக்கு யூஆர்எல் பேரா நேமாக இருக்கும். எந்த மூவியை நம்ம டெலிட் பண்ணணுமோ அதுக்கான பேரை, படத்தோட பேரை நம்ம கொடுப்போம். அப்போ அந்த மூவி அது டெலிட் ஆகும். ரெஸ்பான்ஸ் வந்துட்டு நமக்கு 204ன்னு வரணும். 204 அப்படின்னா கண்டென்ட் மாடிஃபைடுன்னு அர்த்தம். அதாவது டேட்டா பேஸில் ஏதோ ஒரு கண்டென்ட் வந்து மாடிஃபை ஆயிடுச்சு, ஆனால் ரெஸ்பான்ஸ் எதுவும் தரணும்னு அவசியம் இல்லை, எம்டி ரெஸ்பான்ஸ் வரும். பொதுவாக அதை வந்து டெலீட்டுக்கு பயன்படுத்துவாங்க. ஒரு ரிசோர்ஸை டெலீட் பண்ணுறப்ப 204 யூஸ் பண்ணுவாங்க. சரி, இப்போ சேவ் பண்ணிக்கிறோம். சேவ் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டெலீட்டுன்னு இருக்கும். இப்போ டெலீட் ஏபிஐ எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிட்டோம். அடுத்ததாக நம்ம கோட் எழுத ஆரம்பிக்கலாம். முதல்ல movies.routes.js அந்த இதுக்கு ஒரு ரவுட் ஆட் பண்ணணும். ஸோ ரவுட்டர் டாட் டெலிட், அப்புறம் ஸ்லாஷ்க்கு அடுத்து வர்றது கோலன் நேம். எந்த மூவியை டெலிட் பண்ண போகிறோமோ அது வந்து யூஆர்எல் பேராமாக வரும். அதுக்கப்புறம் ஹேண்ட்லர் மெத்தட் புதுசாக நம்ம எழுதணும், டெலிட் பை நேம் அப்படின்னு. ஸோ நம்ம ஒரு ரவுட் ஆட் பண்ணிட்டோம். இப்போ மூவிஸ் கண்ட்ரோலருக்கு போகிறோம். அங்கே போயிட்டு புதுசாக ஒரு மெத்தடை நம்ம எழுத போகிறோம். டெலிட் பை நேம் அப்படின்னு ஒரு ஹேண்ட்லர் ஃபங்க்ஷன் எழுதுகிறோம். நமக்கு யூஆர்எல்லில் வர நேம் கிடச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம டெலீட் பண்ணணும். இந்த மெத்தடை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிடணும். இப்போ எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்னா, மூவி மாடலில் டெஸ்ட்ராய் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. சீக்வலைஸில் எப்படி நம்ம வந்து ஃபைண்ட் பை பிரைமரி கீ, ஃபைண்ட் ஆல் அப்படிங்கிற மாதிரி மெத்தட்ஸ்லாம் இருக்கோ, அதே மாதிரி டெஸ்ட்ராய் அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் இருக்குது. இதில் நம்மளால் வேர் கண்டிஷன் பாஸ் பண்ண முடியும். அதாவது டெஸ்ட்ராய் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு ஆப்ஜெக்டில் வேர் அப்படிங்கிற கீக்கு நம்ம என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ்லாம் வேர் கிளாஸில் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இதில் கொடுக்கலாம். இப்போ நேம் வந்துட்டு நம்ம கொடுக்குற நேம் தான். ரெக்வஸ்ட் பேரம்ஸில் என்ன நேம் வந்துச்சோ அந்த நேம் இருக்கிற ரோஸ் எல்லாம் டெலீட் பண்ணிடணும் அப்படிங்கிறது. ஸோ இதை நம்ம ஷார்ட் ஹேண்டாக எப்படி எழுதலாம் அப்படின்னா, ப்ராப்பர்ட்டியும் வேல்யூவும் சேமாக இருந்துச்சுன்னா ஜாவா ஸ்கிரிப்டில் ப்ராப்பர்ட்டியோட நேம் மட்டும் கொடுத்தாலே போதும், அதுவே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி ஷார்ட்டாக எழுதிக்கலாம். ஸோ இது ஒரு ப்ராமிஸ் அப்படிங்கிறனால தென் சக்ஸஸ் ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்னா ரெஸ்பான்ஸ் டாட் ஸ்டேட்டஸில் 204 சென்ட் பண்ணிவிட்டு எம்டி ரெஸ்பான்ஸ் சென்ட் பண்ணிடணும், முடிஞ்சு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் எப்படி கொரியை எக்ஸிக்யூட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இப்போ சர்வரை ஸ்டார்ட் பண்ணுறேன். npm ஸ்டார்ட். போஸ்ட்மேன் போயிட்டு ஃபஸ்ட்டு என்னென்ன மூவிஸ்லாம் இருக்குன்றதுக்கு கெட் மூவிஸ் அதை நான் கிளிக் பண்ணுறேன். நமக்கு வந்து 4 மூவிஸ் இருக்குது. இதில் நான் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற மூவியை டெலிட் பண்ண போகிறேன். டெலிட் ஏபிஐ போயிட்டு நேமில் மேட்ரிக்ஸ்ன்னு கொடுத்துட்றேன். இப்போ சென்ட் கொடுக்குறேன். ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா 204 நோ கண்டென்ட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ நமக்கு சர்வரில் ப்ராசஸ் ஆயிடுச்சு, டெலிட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சர்வரோட லாகில் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெலிட் ஃப்ரம் மூவிஸ் வேர் நேம் ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ். ஸோ அந்த வேர் கிளாஸ் தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ டேபிள்லையும் போய் பார்த்துருவோம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் மூவிஸ். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற மூவி இப்போ இல்லை. இப்போ நான் அடுத்து கல்கி அப்படிங்கிற மூவியும் டெலீட் பண்ணுறேன். இப்போ நம்ம செலக்ட் பண்ணி பார்த்தோம்னா கல்கி அப்படிங்கிற மூவியும் டெலீட் ஆயிடுச்சு. நமக்கு சர்வர் லாக்லையுமே டெலீட் கொரி எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம டெலீட் ஏபிஐ பண்ணணும். இந்த டெலீட் ஏபிஐக்கான கோடை நான் அதே ப்ராஜெக்டில் பார்ட் 7 பிரான்ச்சில் புஷ் பண்ணுறேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நன்றி.